வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது என்கிற ஒரு பக்தன் அவன் எழுதக்கூடிய ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அவன் சொல்லும்போது இவ்வாறாக சொல்லுகிறான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாகத்தான் வைத்திருந்தேன். என்னுடைய ஆஸ்திகள், என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரர்கள், இவர்கள் யாரையும் நான் எனக்கு முன்பாக வைத்ததில்லை. நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருந்தேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால நான் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை என்று அவன் ஆணித்தரமாய் சொல்லுகிறான். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் அநேக முறை எழும்பினான், அவனை அசைப்பதற்காக, அவனை கொல்வதற்காக, அவனை எப்படியாவது இந்த சாம்ராஜ்யத்தில் இருந்து அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்தே போய்கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் வலது பக்கத்தில் ஆண்டவர் இருந்ததினால தாவீதை எவராலையும் தொட முடியவில்லை. காரணம், அவன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒரு தேவ மனிதன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தால் சத்துருவானவன் அவனை தொட முடியாது, அவனை அசைக்க முடியாது.